ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஸோ, அப்பா, அம்மா வெட்டிங் டேக்கு ஆனிவர்சரிக்கு ஷாப்பிங் தான் போறோம். நான் ரெடி ஆயிடுச்சு. தச்சு தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. என் தங்கச்சி எங்கன்னா வெளியே போகும்போது மட்டும் தான் ஹேர் ஸ்டைலே வரலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. ஒரு போனி டெயில் போடுறதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு இருக்கா. பட் நான் சட்டுன்னு ரெடி ஆயிட்டேன். பட் நான் தான் லேட்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பா. ஸோ, போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போயிட்டு ஆண்டவா ஒரு பொருள் வாங்க போகிறோம், நல்லபடியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட எப்போவுமே ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் போகிறது. நமக்கு பிடிச்ச அந்த பேபி முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு வண்டியில் போய். ஸோ பொறுமையாக அப்படியே ஈவினிங் டைம் ஒரு 6:00 மேலே நானும் தச்சும் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கணும். எங்கேயுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லை. கோயம்புத்தூர்லேயே மோஸ்ட்லி வாங்கி பழகிட்டு மேட்டுப்பாளையத்தில் கலெக்ஷன்ஸ் என்னடா கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி குவாலிட்டியாக நல்லா தான் வாங்கணும்னு பார்த்தா யோகஸ்ரீயில் இருக்கும். ஸோ அப்பாவுக்கு ஷர்ட் வந்து அங்கே கரெக்டாக இருக்கும். சைஸ் வந்து நம்ம இது வாங்குறங்காட்டிக்கு ஜாஸ்தியாக வாங்குறங்காட்டிக்கு பிராண்டடில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் யோகஸ்ரீயில் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம். அப்புறம் சரி இன்னொரு கடைக்கு போகலாம், 4-5 கடைக்கு போயிட்டு மறுபடியும் யோகஸ்ரீக்கே வந்துட்டு சரி அப்பாவுக்கு ஷர்ட் நல்லா தான் வாங்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்டட் பார்த்தோம், இதுவும் நல்லா இல்லை. ப்ளெயின் பார்த்தோம், நல்லா இல்லை. ஒயிட் ஷர்ட் வாங்கலான்னா அது நிறைய இருந்துச்சு. ஸோ அப்பாக்காக பிடிச்சதா ஒரு பிரிண்டட் ஷர்ட்டடாக எடுத்துட்டோம். அது நாங்கள் கடைசியில் அடுத்த வீடியோவில் காட்டுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாரியோட ஷர்ட் செலெக்ஷன் தான் கொஞ்சம் இது பண்ணலாமா அது ஏன்னா எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக அப்பா ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக தான் நாங்கள் சாரீ தேடணும். ஏன்னா சாரியில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். ஷர்ட்டில் தான் கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஷர்ட் எடுத்துகிட்டு அப்புறமா சாரீ எடுத்தோம். அங்கேயும் அவ்வளோவும் கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. பட்டு நம்ம நாளைக்கு வெட்டிங் டேங்காட்டிக்கு இங்கேயே ஏதாவது ஒரு சாரீ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்தேன். என் பார்ட்னர் இந்த சாரீ நான் உன் வெட்டிங் டேக்கு எடுத்தார் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு இருந்துச்சு தக்காளி. இப்போ 4 கிலோ 100 ரூபான்னு இருக்குது. ஸோ அதனால் 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு போயிட்டோம். தக்காளிலாம் நம்ம வீட்டில் ஒன்றுமே ஆகிறதில்ல. சரி போகிற வழியில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டா சாப்பிட்டு தான் போவோம் டிஃபனு. இப்போ நம்ம பட்ஜெட்டுங்காட்டிக்கு காளான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி பார்ட்னரும் சேர்ந்துட்டு காளான் சாப்பிட போனோம். 2 பேரும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வெளி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவங்க 2 பேரும் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஒரு வாயாவது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா போனாங்கன்னா ஒரு நிறைய நேரம் எடுத்துக்கும் ஷாப்பிங் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும். இப்போ நாங்கன்காட்டிக்கு சட்டுன்னு ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டோம். ஸோ அப்படியே காலைன்னு பானிபூரியெல்லாம் சாப்பிட்டு பேக்கிங்கும் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அப்பா அம்மா வெட்டிங் டேவோட வீடியோ தான் வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.